தற்பொழுது இணைப்பில் இணைந்திருக்கிறார் திமுக நாடாளுமன்ற எம்பி திருச்சி சிவா அவர்கள். திரு சிவா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்பொழுது ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். வாக்கு திருட்டு, தொடர்ந்து இது குறித்து மகாராஷ்டிராவிலும் சரி டெல்லியிலும் சரி மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டும், தற்பொழுது இருக்கக்கூடிய பாஜக அரசை கலைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல்களும் முன்வைக்கப்படுது. இதனுடைய முதல் பார்வை உங்களிடம். அதாவது குற்றச்சாட்டுகள் என்று சொல்வதை விட ஆதாரபூர்வமாக பல்வேறு சான்றுகளை அவர் தந்திருக்கிறார். எப்படி போலி வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், எப்படி ஒரே வாக்காளர் 4-5 வாக்குச்சாவடியிலே வாக்களித்திருக்கிறார், 4-5 மாநிலங்களில் வாக்களித்திருக்கிறார் என்பதெல்லாம் ஆதாரபூர்வமாக அவர் நிரூபித்திருக்கிறார். குறிப்பாக இப்பொழுது பீகாரில் SIR, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் போல்ஸ் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக பல்வேறு காரியங்களை செய்கின்றது. அதன் விளைவாக அவர்களுடைய கணக்கின்படி 65 லட்சம் பேருக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கிட்டத்தட்ட 1 கோடி தொடும் என்கிறார்கள். இது மற்ற மாநிலங்களுக்கும் நிச்சயமாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு முறை. ஒரு ஜனநாயக நாட்டில் அடிப்படையில் ஒரு குடிமகனுக்கு இருக்கிற மிகப்பெரிய உரிமை தனக்கு ஏற்ற, தனக்கு உகந்த, தனக்கு பிடித்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்ப்பளிக்கின்ற உரிமை அவனுக்கு வாக்கின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. அந்த வாக்குரிமையை ஏதோ சில சான்றுகள் இல்லை, ஆதாரங்கள் இல்லை என்று பறிக்கிற போது அடிப்படை உரிமை, ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது வாக்குரிமை என்பது இந்த சுதந்திர குடியரசு நாட்டில் தரப்பட்ட மிகப்பெரிய உரிமை அது. ஆனால் அம்பேத்கர் அவர்களும் பண்டித நேரு அவர்களும் 21 வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை என்பது இந்த அரசியல் சட்டத்தில் கொண்டு வந்து பின்னர் அது ராஜீவ் காந்தி காலத்தில் 18 என்று மாறியது. ஆக இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால், ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லாமல் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும், மக்களால் மக்களுக்காக என்று சொல்லுவதற்கான பொருள் மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வாக்குரிமையை பறிப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்புவதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளாமல் நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிக்க நாங்கள் வாய்ப்பு கேட்டோம். ஆனால் அரசாங்கம் அதற்கு தயாராக இல்லை. நாடாளுமன்றம் என்பது விவாதிக்கின்ற மன்றம், எந்த பிரச்சனைகளையும் பேசி தீர்வு காண வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்தை, அதாவது அரசாங்கம் என்பது நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டுப்பாட்டிலே உள்ள ஒரு அமைப்பு. இதுதான் அரசியல் சட்டம் எதிர்க்கிறது. எக்ஸிகியூட்டிவ் இஸ் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட். ஆனால் அவர்கள் விவாதத்திற்கு வருவதில்லை. சரி, தேர்தல் ஆணையரை சந்திக்கலாம் என்று நேற்று 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஊர்வலமாக சென்றோம். எங்களை அவரை பார்க்க அனுமதிக்காததற்கு பதில் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திலே வைத்திருந்தார்கள். பின்னர் எங்களிடம் கையெழுத்து பெற்றுக் கொண்டு அனுப்பிவிட்டார்கள். ஆக இந்த ஜனநாயக நாட்டில் குடிமகனுக்குரிய அடிப்படை உரிமை, வாக்களிக்கின்ற உரிமை பறிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புகிற உறுப்பினர்களுக்கு விவாதிக்கப்படுகின்ற உரிமை மறுக்கப்படுகிறது. ஆக இந்தியாவில் இன்றைக்கு ஜனநாயகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும். எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள் என்று பரப்பப்படுகின்ற அந்த செய்தி உண்மையானது அல்ல. நாங்கள் பேசுவதற்கு, விவாதம் நடத்துவதற்கு வாய்ப்பு கேட்கிறோம். அரசாங்கம் இசைந்து வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஆனால் அசைந்து கொடுக்காத அரசாங்கம் குற்றச்சாட்டை எங்கள் மீது வைக்கிறார்கள். தீர்ப்பு மக்கள் கையில் இருக்கிறது. சார், அதே போல இந்த விஷயத்துல தமிழ்நாட்டோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. தோளோடு தோள் நிற்போம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செஞ்சிருந்தாலுமே கூட அந்த SIR பத்தி சொல்லும்போது தேர்தல் ஆணையம் பீகார்ல இருக்கக்கூடிய 6.5 லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு முன்வைக்கும் போது இந்த விஷயம் எப்படி தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது பல வகையில் எல்லா மாநிலங்களுமே, அதாவது தமிழ்நாடும் பாதிக்கப்படும், மேற்கு வங்காளம் பாதிக்கப்படும், பஞ்சாப் பாதிக்கப்படும் என்ற வகையில் முதலமைச்சர் இது குறித்து முன்னமாகவே ஒரு அறிக்கை கொடுத்துவிட்டார். இது கடுமையாக ஜனநாயகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்று. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எதிர்கட்சிகளோடு ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டார். ஆக எங்களுடைய நிலைப்பாடு மற்ற எதிர்கட்சிகளுடைய நிலை என்னவோ அதுதான் என்பதை நாங்கள் தெளிவாகவே சொல்லிவிட்டோம். நேற்று அந்த பேரணியிலும் பங்கேற்றோம். கைதான அந்த பட்டியலிலும் நாங்கள் இருந்தோம். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் போராடுகின்ற வரிசையிலும் நாங்கள் இருந்தோம். சார், அதே போல வாக்கு திருட்டு விவகாரத்தில் அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை இதுவரை சொல்லவே இல்லை. அதுக்கான காரணம், அதுக்கான பின்னணி என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? அதுக்கு அவர்களிடம் யாரிடமாவது கேட்டால் பதில் கிடைக்கும். நான் திமுகவை பற்றி சொல்வேன், எங்களுடைய கூட்டணியை பற்றி சொல்ல முடியும். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கை ஒரு உறுப்பினர் என்ற முறையில் பேச முடியும்.
அந்த கட்சியினர் ஏன் செய்யவில்லை என்பதை நீங்களே தயவு செய்து தீர்மானித்துள்ளார். இவ்வளவு முக்கியமான பிரச்சனையில் அவர்கள் ஏன் கருத்து சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அமைதியாக இருப்பது என்பது இதற்கு இசைவு என்பதை போல இருக்கிறது. அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற அவர்களும் அமைதி காக்கிறார்கள் என்றால் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருக்கும் உங்களை சார்ந்தது, மக்களை சார்ந்தது. நன்றி சார். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.